தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இலக்கியா, நாகுவை கண்டுபிடிக்க பிளான் பண்றியா? இனி ஒன்னையவே கண்டுபிடிக்க முடியாது. டேய் பவானி, டேய் பவானி. இலக்கியா, இலக்கியா சீக்கிரமா வா. வரேன், எஸ்எஸ்கே பேசுறான். வந்துட்டேன். வா 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 வா. என்னத்த? யாரோ பவானி கிட்ட பேசிட்டு இருக்கான், கேளு. பவானி, டேய், இந்த நாகுவையும் கார்த்திகையும் தொடர்ந்து ஒரே இடத்துல வச்சிருக்க கூடாதுடா. அப்புறம் அந்த இலக்கைய தேடி கண்டுபிடிச்சு வந்துருவான். நீங்க என்ன பண்றீங்க? அவங்க 2 பேரையும் கொண்டு போய் போரூர் நம்பர் 24 11th அவென்யூல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒண்ணு அடைச்சு வச்சிருங்க. டேய், எப்படியும் கூடிய சீக்கிரமே கோர்ட்ல கௌதம்க்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கௌதம் நிரந்தரமா ஜெயிலுக்கு போனதும் நான் உனக்கு போன் பண்ணி சொல்றேன். அப்பவே கார்த்திக் நாகு 2 பேரோட கதையை முடிச்சிருங்க. என்ன? அட பாவி, என்ன இப்படி சொல்ற? பொறுமையா இருங்க அத்தை, பொறுமையா இருங்க. சீக்கிரம் கார்த்திகையும் நாகுவையும் கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு போங்க. ஜாக்கிரதை. நான் சொன்ன அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல? பிளாட் நம்பர் 24 11th அவென்யூ போரூர். ஓகேவா? வச்சிடுறேன். ஐயோ கடவுளே, என்ன இலக்கியா இது? கார்த்திகை கொல்ல பாக்குறானே. என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. இலக்கியா ஏதாவது பண்ணுமா? ஏதாவது பண்ணு. அத்தை, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. கார்த்திக்கு எதுவும் ஆகாது. கோர்ட்ல கௌதம்க்கு தீர்ப்பு வர வரைக்கும் அந்த எஸ்எஸ்கே கார்த்திகையும் நாகவையும் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஐயோ அத்தை, ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. நாம தேடிட்டு இருந்த கார்த்திக்கும் நாகவும் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க. எஸ்எஸ்கே சொன்ன அந்த போரூர் அட்ரஸ்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம உடனே போறோம். கார்த்திகையும் நாகவையும் நம்ம மீட்டுட்டு வரோம். கிளம்புங்க, உடனே நம்ம போலாம். வாங்க. இலக்கியா, அங்க ரவுடிங்க இருப்பாங்களே, என்ன பண்றது? ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் அத்தை, நான் போய் என் பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வா. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. இலக்கியா, எனக்கு தெரியும். நான் பேசுனதை நம்பி நீ நேரம் போரூர் கிளம்பிக்கிட்டு இருப்ப. போ, உனக்காக அங்க என் ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நிறுத்து. என்ன தலைவா, நீ சொன்ன பில்டிங் இதுதானா? ஆமாடா, எஸ்எஸ்கே சாரு இல்லீகலா பண்ற விஷயத்துக்காக இதை வச்சிருக்காரு. ஓ அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். இலக்கியா, அந்த எஸ்எஸ்கேயோட கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கு அத்தை. நம்பர் 24 11th அவென்யூ போரூர். சரிம்மா. ஏய், அந்த இலக்கியா வந்ததும் சுத்தி வளைச்சு ஒரே போடு. அவ எந்திரிக்கவே கூடாது. நேத்தல ஒரு பொம்பளை அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வேணுமா தல? பூன் ஊதுனா செத்துற மாட்டாளா? சரி வா. அந்த எஸ்எஸ்கே அந்த நாகுவை எத்தனை இடத்துல தான் மாத்துவான்னு தெரியலையே. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. இந்த அட்டெம்ப்ட்ல நம்ம கண்டிப்பா நாகுவை காப்பாத்திடலாம். இந்த நாகுவை எஸ்எஸ்கே எங்க தான் கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பான்னு தெரியலையே. ஆபீஸ்க்கு வந்தா அதை பத்தி யார்கிட்டயாவது போன்ல பேசினா கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கும் எஸ்எஸ்கே இன்னும் வரல. ச்சே.
தேவி, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பதட்டமா இருக்கீங்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, பொய் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா. அதான் எனக்கு காய்ச்சல்னு சொல்லியிருந்தேனே. அது நேத்து தானே. இன்னுமா உங்களுக்கு காய்ச்சல் சரியாகல? என்ன இது, உடம்புல காய்ச்சல் கொஞ்சம் கூட இல்ல? இங்க பாருங்க தேவி, உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எதுக்கு உங்க உடம்பெல்லாம் இப்படி வேர்த்து இருக்கு? பயத்துல முகமெல்லாம் வேர்த்து இருக்கு. தேவி, நீங்க அங்க இருந்து வரும்போது எஸ்எஸ்கே ரூமை பார்த்து பயந்த மாதிரி வந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்? தேவி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து தேவி, சொல்லுங்க தேவி. மா, நான் சொல்றது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நேத்து நைட்டு ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தேன். என்ன சொல்றீங்க? பயங்கரமான விஷயமா? என்ன அது? நேத்து சாயந்தரம் ரொம்ப காய்ச்சல்னு ஸ்டோர் ரூம் போயிட்டு அசந்து படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் தூக்கம் கலைஞ்சு ஏஞ்சி பார்த்தா ஆபீஸ்ல யாருமே இல்ல. எல்லாரும் டியூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க. அப்புறமா அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போலான்னு போனா அப்போ எஸ்எஸ்கே சாரோட கார் வந்துச்சு. என்னது இது? எம்டி இந்த நேரத்துல வந்திருக்காரு? எம்டி எதுக்கு இருந்தால் வாயும் கையும் கட்டி கேபினுக்கு கூட்டிட்டு போறாரு? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? சத்தியமாமா, நான் என் கண்ணால பார்த்தேன். அதை பார்த்துட்டு போனதுல இருந்து காய்ச்சல் அதிகமாகி உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னே புரியலையே. எதுக்கு ஆபீஸ் டைம் முடிச்சு யாரும் இல்லாத நேரத்துல எஸ்எஸ்கே ஒரு ஆளை இழுத்துட்டு வந்து பீரோல வச்சு அடைக்கணும்? செக்யூரிட்டி எங்கேயோ அனுப்பி வச்சுட்டு ஒருத்தனை உள்ள கொண்டு வரானா, அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கு. இங்க பாருங்க, எஸ்எஸ்கே இழுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? தேவி, நல்லா யோசிச்சு சொல்லு. அவனை முன்ன பண்ண இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? ஆமாமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த ஆளு எஸ்எஸ்கேவோட கேபின்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. என்ன தேவி சொல்றீங்க? இந்த ஆபீஸ்லயா? இங்க எனக்கு தெரியாம யாரு வந்து எஸ்எஸ்கேவோட பேசிட்டு இருந்தது? அப்ப அது அந்த ஆளு ஒருவேளை... அண்ணா, அந்த ரைட் எடுங்க. இலக்கியா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல வந்துட்டோமா? ஆமா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா எங்க கெஸ்ட் ஹவுஸ் எங்கன்னு தான் தெரியல.
தேவி, எஸ்எஸ்கே ஒருத்தனை கொண்டு வந்து பீரோல அடைச்சு வச்சான்னு சொன்னல, இரு, அது இவனானு பார்த்து சொல்லு. ஆமாமா, ஆமா, இதே ஆளுதான். இவனை எப்படிமா உங்களுக்கு தெரியும்? அதை நான் அப்புறம் சொல்றேன். எஸ்எஸ்கே நாகுவை கூட்டிட்டு வந்து இங்கதான் மறைச்சு வச்சிருக்கானா? அண்ணா, காரை நிறுத்துங்கண்ணா. என்ன காரை நிறுத்துங்க. ஏன் இலக்கியா, என்ன ஆச்சு? இறங்குங்க அத்தை, இறங்குங்க சொல்றேன். இலக்கியா, இந்த இடத்துக்கு வந்து எதுக்கு காரை நிறுத்த சொன்ன? அத்தை, அதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அத்தை, எஸ்எஸ்கே சொன்னார்ல, நம்பர் 24 11th அவென்யூ, அதுவும் அங்க இருக்கு பாருங்க. அத்தை, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் கார்த்திகை மறைச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க அத்தை, போய் தேடி பார்க்கலாம். வா. உள்ள போலாமா? ஆமா, கார்த்திகை இன்னைக்கு எப்படியாவது மீட்டிடணும். சரி வாங்க. எஸ்எஸ்கே சார் ஒருத்தி தான் வருவாங்கன்னு சொன்னாரு, 2 பேரும் வந்திருக்காங்களே. அந்த இலக்கியா கூட வந்திருக்குது ஒரு வயசான டிக்கெட்டு தான். அதோட தலையில ஒரு தட்டு தட்டுனா கீழே விழுந்துரும். நாகு இப்ப இதுக்குள்ளதான் இருக்கானா? நான் பீரோ பக்கத்துல இருக்கிறத எஸ்எஸ்கே சிசிடிவி வழியா பார்த்தா சந்தேகப்படுவானே. அப்புறம் மறுபடியும் அவனை நாகுவை வேற எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிட்டானா கௌதம வெளியே கொண்டு வரதுல சிக்கலாயிரும். நாகுவை எப்படி மீட்கிறதுன்னு வெளியே போய் யோசிப்போம். இலக்கியா இங்க ஒட்டி வச்சிருந்த மைக் எங்க? எங்க போயிருக்கும்? ஒருவேளை கீழே விழுந்துருச்சா? எங்க போயிருக்கும்? நேத்து டேபிள கிளீன் பண்ணும்போது கூட பார்த்தேனே,
மைக் இருந்துச்சே, ஒருவேளை எஸ்எஸ்கே மைக் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு எடுத்துட்டானா? இல்லையே, எஸ்எஸ்கேவோட கண்ணுல படுற மாதிரி மைக்கை இலக்கியா இங்க வைக்கலையே. அப்புறம் எப்படி மைக் காணாம போச்சு? முதல்ல வெளியில போய் இலக்கியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இலக்கியா, ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல உன் கூட வந்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு பயமா இருக்கு. அத்தை பயப்படாதீங்க அத்தை. கார்த்திகை இப்ப காப்பாத்தி ஆகணுங்கிறத மனசுல ஏத்திக்கோங்க. தைரியம் தானா வரும். வாங்க அத்தை போலாம். ஐயோ, என்னம்மா இது? யாருன்னு பாரு. சத்தக்கிட்டு வந்துட போறாங்க. ஆஃப் பண்ணு. ரேவதி அத்தை தான் ஃபோன் பண்றாங்க. ஐயோ, அவகிட்ட அப்புறம் பேசலாம். முதல்ல உள்ள போய் கார்த்திகை காப்பாத்துற வழியை பார்க்கலாம். கட் பண்ணு. அத்தை இருங்க, நீங்க அந்த பக்கம் பாருங்க. இலக்கியா, இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ ஒருவேளை அந்த எஸ்எஸ்கேவோட ஆளுங்க கார்த்திகை இன்னும் இங்க கொண்டு வரலையோ? ஐயோ அப்படி தெரியல அத்தை. வீடு திறந்திருக்கு, வெளியில வேற பைக் நிக்குது. அப்ப உள்ள யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அநேகமா அவங்க கார்த்திகை இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாம வாங்க அத்தை, போய் தேடி பார்க்கலாம். phone வருது. ஐயோ என்னது இது? போனை கட் பண்ணு. ஐயோ மறுபடியும் ரேவதி அத்தை தான் கால் பண்றாங்க. என்னவா? போனை கட் பண்ணு. கட் பண்ணுன்னு சொல்றேன்ல. என்ன போனை கட் பண்றா? நாகும் இங்க இருக்க விஷயத்த சொல்லி ஆகணுமே. அத்தை அந்த பக்கம் உள்ள போய் நீங்க தேடி பாருங்க. மெதுவா போங்க அத்தை. அத்தை வாங்க. என்னாச்சு? அங்க யாருமே இல்ல. ஐயோ, என்னம்மா இது? யாரு? ரேவதியா? ஆமா அத்தை. என்ன பிரச்சனை அவளுக்கு? சரி, நீ போன் ஆஃப் பண்ணு. விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்களே அத்தை. ஏதாவது அவசர விஷயமா தான் இருக்கும். என்னன்னு கேட்டுடலாம். சரி சரி, ஸ்பீக்கர்ல போடு. ரேவதி, உனக்கு அறிவு இருக்கா? அதான் கட் பண்ணிட்டு இருக்கோம்ல, புரியாதா? ஷோ, ரொம்ப முக்கியமான விஷயம் ஜானகி. சரி, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? நாங்க கார்த்திகை மீட்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். போன வெயினி. என்ன சொல்றீங்க? அப்போ கார்த்திக் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எஸ்எஸ்கே போன்ல யாரோ ஒரு அடியாள் கிட்ட பேசினது கேட்டோம். என்ன பேசினாருன்னா, நம்பர் 24 11th அவென்யூல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒன்னு அடைச்சு வச்சிருக்கேன். அந்த நாகு மூலமா தான் கார்த்திகை கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சோம். ஆனா இப்ப எஸ்எஸ்கே வாயில இருந்தே கார்த்திக் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம நானும் அத்தையும் அவசரமா கிளம்பி வந்துட்டோம். சரி சரி, இத பாரு. கார்த்திகை மீட்டுட்டு உனக்கு அப்புறமா போன் பண்றோம். போன வை. ஏய் இருங்க இருங்க. ஐயோ, அத்தை இலக்கியா, என்ன அத்தை? ஏதோ தப்பு நடக்குது. நான் சொல்றத கேளுங்க. உடனே அங்கிருந்து கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ விட்டு வெளியே வந்துருங்க. ஏன் என்னாச்சு? எஸ்எஸ்கே போன்ல ரவுடிங்க கிட்ட பேசின விஷயம் எல்லாமே போய். ஆ? அவன் ஏதோ சதி செஞ்சு பேசி உங்க 2 பேரையும் அங்க வர வச்சிருக்கான். உடனே அங்கிருந்து கிளம்புங்க. ஐயோ, ரேவதி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எதை வச்சு எஸ்எஸ்கே இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க? அது ஆபீஸ்ல பேசுறது மைக்ல கேக்கும்ல, அது கேட்டு தானே நாங்க இங்க வந்திருக்கோம். ஐயோ ஜானகி, ஆபீஸ்ல எஸ்எஸ்கேவோட டேபிள்ல வச்ச மைக்கு இப்போ அங்க இல்ல. அப்புறம் எப்படி அவன் பேசுவான் அதை நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன அத்தை சொல்றீங்க? மைக் அங்க இல்லையா? நீங்க நல்லா பாத்தீங்களா? அதெல்லாம் நான் நல்லா செக் பண்ணிட்டேன். நீ வச்சிருந்த இடத்துல மைக்க காணோம். அநேகமா அந்த எஸ்எஸ்கே மைக்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்ப அவன் மைக்க கண்டுபிடிச்சிட்டானா? அவன் உஷாராயிடுவானே. அப்போ எதுக்கு கார்த்திக் இங்க இருக்கிற மாதிரி சொன்னா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அத்தை, உங்களுக்கு இன்னுமா புரியல? ஆ? கேபின்ல மைக் வச்சு நான் தான் அவரை கண்காணிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சு என்ன பழி வாங்குறதுக்காக கார்த்திக் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதா போய் சொல்லிருக்காரு. நாமளும் அதை நம்பி இங்க வந்துட்டோம்.
கரெக்டா சொன்ன இலக்கியா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம தேடிட்டு இருந்த நாகு இங்கே எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் இருக்கான். ஆபீஸ்லயா? என்னத்த இது, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, எஸ்எஸ்கே நாகுவ தன்னோட கேபின்ல இருக்கிற பீரோல தான் அடைச்சு வச்சிருக்கான். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.